ஓகே, நெக்ஸ்ட் சம் வந்து டிபார்ட்மெண்ட் அக்கவுண்ட்ஸ்ல சிஏ லிங்க்ல இருக்க क्वेश्चन நம்பர் 11. ஓகே, இது வந்து மார்க்அப் மார்க் டவுன் மெத்தட், மெமோரண்டம் ஸ்டாக் அண்ட் மெமோரண்டம் மார்க்அப். சம் வந்து क्वेश्चन நம்பர் 11. சம்ஸ் பாருங்க. Maris Limited has several departments. Goods supplied to each department are debited to a memorandum departmental stock account at cost plus a fixed percentage markup to give the normal selling price. The markup is credited to a memorandum departmental markup account. Any reduction in selling price markdown will require adjustment in the stock account and in markup account. The markup for departmental A for the last 3 years has been 25%. Figures relevant to the department A for the year ended 31st March 2013 were as follows. Opening stock on 1st April 2012 at cost 65,000. Purchase at cost 2 lakh. Sales 3 lakh. It is further ascertained that shortage of stock found in the year ending adjustments. First adjustment வந்து shortage of stock found in the year ending 31/3/2013 costing 1000 were written off. Opening stock on 1/4/2012 including goods costing 6000 had been sold during the year and had been marked down in the selling price by 600. The remaining stock had been sold during the year. Goods purchased during the year were marked down by 1200 from a cost of 15,000. Marked down stock costing 5,000 remained unsold on 31/3/2013. Fourth, the departmental closing stock to be valued at cost subject to adjustment for markup and markdown. You are required to prepare departmental trading account, memorandum stock account, memorandum markup account. இது வந்து நம்ம பார்க்க போறது டிஃபரெண்ட், ரொம்ப ஈஸி. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் நம்ம போடுறது வந்து மெமோரண்டம் ஸ்டாக் அக்கவுண்ட். ரொம்ப ஈஸி, கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது மெமோரண்டம் ஸ்டாக் அக்கவுண்ட். கீழே வந்து மெமோரண்டம் மார்க்அப் டிபார்ட்மெண்ட் மார்க்அப் அக்கவுண்ட். ஓகேங்களா? சம்ல என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மெமோரண்டம் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு. மிக்ஸ் பண்ணாம பார்த்துக்கோங்க, ரொம்ப ஈஸி. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காஸ்ட் பிளஸ் செகண்ட் லைன்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் கண்டென்ட்டோட செகண்ட் லைன்ல மெமோரண்டல் டிபார்ட்மெண்டல் ஸ்டாக் அக்கவுண்ட் அட் காஸ்ட் பிளஸ் ஏ ஃபிக்ஸ்டு பெர்சன்டேஜ் மார்க்அப். செல்லிங் பிரைஸ் என்ன? சி பிளஸ் பி ஈக்குவல் டு எஸ்பி. இதுல வந்து ஃபிக்ஸ்டா லாஸ்ட் 3 இயர்ஸ் அவங்களோட மார்க்அப்னா என்ன? ப்ராஃபிட் தான் மார்க்அப். அதாவது நம்ம 100 ரூபாய்க்கு வாங்கி அதை வந்து 150 ரூபாய்க்கு விற்கிறோம்னா அதுல என்ன ப்ராஃபிட் இருக்கு? 50 ரூபாய். அதுதான் வந்து மார்க்அப். இந்த சம்ல வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளவுன்னு சொல்றாங்க? 25. சப்போஸ் காஸ்ட் 100ன்னு வச்சுக்கோங்க, அப்ப செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும்? 125. லாஸ்ட் 3 இயர்ஸாவே மார்க்அப்னா ப்ராஃபிட். செல்லிங் பிரைஸோட ஃபார்முலா என்ன? காஸ்ட் பிளஸ் பிரைஸ், காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ். லாஸ்ட் 3 வருஷமாவே இந்த கம்பெனியோட மார்க்அப்னா ப்ராஃபிட், மார்க்அப் வந்து 25. சப்போஸ் காஸ்ட் வந்து 100ன்னு வச்சுக்கோங்க, மார்க்அப் வந்து 25னா செல்லிங் பிரைஸ் வந்து 125. மெமோரண்டமோட ஸ்டாக் அக்கவுண்ட். மெமோரண்டமோட ஸ்டாக் அக்கவுண்ட் எப்பவுமே செல்லிங் பிரைஸ்ல தான் மெயின்டைன் பண்ணணும். மெமோரண்டமோட ஸ்டாக் அக்கவுண்ட்டை செல்லிங் பிரைஸ்ல தான் மெயின்டைன் பண்ணணும்.
இங்க என்ன ப்ராஃபிட் எடுக்கிறோமோ அதை இந்த பக்கம் எழுதணும், இதுல என்ன ப்ராஃபிட் எடுக்கிறோமோ அது இந்த சைடு எழுதணும். அவ்வளவுதான், சிம்பிள். மெமோரண்டம் ஸ்டாக் அக்கவுண்ட் எப்பயுமே செல்லிங் பிரைஸ்ல தான் மெயின்டைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்க, ஓப்பனிங் ஸ்டாக் as on 1st April 2012 at cost. இப்போ ஓப்பனிங் ஸ்டாக்ல எவ்வளவு இருக்குது, காஸ்ட்ல 65,000. அப்ப அதோட மார்க்அப் என்னன்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம், 65,000 அவங்க தான் சொல்லிட்டாங்களா 25% தான் மார்க்அப் இன்டூ 25/100 கால்குலேட் பண்ணீங்கன்னா 16,250. அப்ப இதோட ஓப்பனிங் ஸ்டாக்கோட மார்க்அப் எவ்வளோ, 16,250. டோட்டல் வந்து 81,250. ஓப்பனிங் ஸ்டாக் வந்து காஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. மெமோரண்டம் ஸ்டாக் அக்கௌண்ட்ல எழுதும்போது செல்லிங் பிரைஸ்ல தான் எழுதணும். அப்ப காஸ்ட் வந்து 65,000 இருந்தா 25% ப்ராஃபிட். சம்பளே கொடுத்துருக்காங்க 25% இன்டூ 25/100 16,250. அப்ப செல்லிங் பிரைஸ் 81,250. டூ opening stock 65,000 plus 25% of 65,000. அப்ப எவ்வளவு வரும், 81,250. இங்க எழுத உடனே மெமோரண்டம் டிபார்ட்மெண்ட் மார்க்அப் அக்கவுண்ட்ல பை பேலன்ஸ் brought down எவ்வளவு இதுல ப்ராஃபிட் இருக்கு, 16,250. அத உடனே எடுத்து எழுதிடணும். நெக்ஸ்ட் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் மெமோரண்டம் ஸ்டாக் முடிச்சிட்டு மெமோரண்டம் மார்க்அப் எழுதுனீங்கன்னா சம்ம போட முடியாது. மெமோரண்டம் ஸ்டாக் அக்கவுண்ட் செல்லிங் பிரைஸ்ல தான் மெயின்டைன் பண்ணணும். செல்லிங் பிரைஸ் எப்படி மெயின்டைன் பண்ணா, செல்லிங் பிரைஸோட ஃபார்முலா காஸ்ட் பிரைஸ் பிளஸ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ். ப்ராஃபிட் தான் இங்க என்னன்னு சொல்றாங்க, மார்க்அப்னு சொல்றாங்க. இங்க என்ன மார்க்அப் பெர்சன்டேஜ், 25%. சம்பள ஓப்பனிங் ஸ்டாக் எதுல கொடுத்துருக்கான், காஸ்ட்ல கொடுத்துருக்கான். காஸ்ட் எவ்வளோ, 65,000. நம்ம காஸ்ட்ல இங்க எழுத முடியாது, செல்லிங் பிரைஸ்ல தான் மெமோரண்டம் ஸ்டாக் அக்கவுண்ட்ல எழுத முடியும். அப்போ அதோட ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். 65,000 இன்டூ 25% 16,250. அதோட செல்லிங் பிரைஸ் 81,250. இங்க 81,250 எழுதணும். இதோட ப்ராஃபிட் எவ்வளோ, 16,250. அதை எடுத்து இங்க எழுதணும். நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் எதுல கொடுத்துருக்கான், பர்ச்சேஸும் காஸ்ட்ல தான் கொடுத்துருக்கான். டு பர்ச்சேஸ் எவ்வளோ, 2 lakh. 2 lakh into 25/100. ப்ராஃபிட் எவ்வளோ, 50,000. இங்க ப்ராஃபிட் எவ்வளோ, 50,000. அப்ப செல்லிங் பிரைஸ் எவ்வளோ, 2 lakh plus 50,000 2,50,000. அப்ப இங்க என்ன வரணும், 2 lakh plus 25% of 2 lakh 2,50,000. இம்மீடியட்டா இங்க டெபிட் சைடு இருக்குது, கிரெடிட் சைடு மார்க்அப் பை மெமோரண்டம் ஸ்டாக் அக்கவுண்ட் பர்ச்சேஸ் மார்க்அப். ஃபுல்லா எழுதுங்க நீங்க. மெமோரண்டம் ஸ்டாக் அக்கவுண்ட் பர்ச்சேஸ் மார்க்அப். பர்ச்சேஸோட மார்க்அப் எவ்வளோ, 50,000. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்க, இம்மீடியட்டா எடுத்து எழுதுங்க. ஸ்டாக்கோட எஃபெக்டா இம்மீடியட்டா மெமோரண்டம் டிபார்ட்மெண்ட் மார்க் அக்கவுண்ட்ல எழுதணும். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் அக்கவுண்ட் முடிக்கலாம், லெட்ஜர் முடிக்கலாம், அப்புறம் மெமோரண்டம் மார்க்அப் எழுதலன்னா எழுத முடியாது. இம்மீடியட்டா எழுதினீங்கன்னா தான் எழுத முடியும். நெக்ஸ்ட் சேல்ஸ் வந்து இந்த சைடு வரணும். பை சேல்ஸ் அக்கவுண்ட் 3 lakh. நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஷார்டேஜ் ஆஃப் ஸ்டாக் ஃபவுண்ட் இன் த இயர் எண்டிங் 31/3/2013 காஸ்டிங் 1000. 31/3/2013 அது க்ளோசிங் ஸ்டாக் தான். அது வந்து ஷார்டேஜ் ஆயிட்டு இருக்கு. வேல்யூ எதுல கொடுத்துருக்காங்க, காஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. ஷார்டேஜ் ஸ்டாக் வேல்யூ வந்து எதுல கொடுத்துருக்காங்க, காஸ்ட்ல. 1000 into 25/100 250 plus 250 1250. செல்லிங் பிரைஸ் தான் இங்க எடுத்து எழுத முடியும். ஷார்டேஜ் ஸ்டாக் எவ்வளோ, 1000 பிளஸ் அது வந்து அதோட ப்ராஃபிட் எவ்வளோ, மார்க்அப் 250. டோட்டல் எவ்வளோ, 1250 பை ஷார்டேஜ் ஸ்டாக் எவ்வளோ, 1250. இந்த சைடு கிரெடிட் இருக்கிற எஃபெக்டை டெபிட்ல எடுத்து எழுதணும். டு மெமோரண்டம்
stock account shortage markup 250. Next, first adjustment ஆயிடுச்சு. Next adjustment, opening stock on 1/4/2012. Including costing 600. Opening stock on 1/4/12 including goods costing 6,000 has been sold during the year and bad being marked down in the selling price by 600. The remaining stock has been sold during the year. இப்போ ஓப்பனிங் ஸ்டாக்ல மார்க் டவுன் என்ன சொல்றாங்க, அதுல 1/4/2012 ஸ்டாக் எவ்வளோ 65,000 காஸ்ட், அதோட செல்லிங் பிரைஸ் வந்து 81,250. இதுல 6,000 ஸ்டாக் வந்து அவங்க சேல் பண்ணிருக்காங்க. அந்த 6,000 ஸ்டாக்கை சேல் பண்ணும்போது, அதாவது இந்த 81,250ல 6,000 ஸ்டாக்கை சேல் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து 6,000 வந்து மார்க் டவுன் மீன்ஸ் லாஸ்ட்ல சேல் பண்ணிருக்காங்க கம்மியான விலையில. அந்த மார்க் டவுன் எங்க வரும்னா இந்த சைடு வரணும், பை மார்க் டவுன் பை ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ 600. இந்த எஃபெக்ட் எங்க வரணும், இங்க வரணும், டு மெமோரண்டம் ஸ்டாக் அக்கவுண்ட் ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ 600. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஓப்பனிங் ஸ்டாக்ல ஒரு 6,000 சேல் பண்ணிருக்காங்க. அந்த 6,000 சேல் பண்ணும்போது அவங்களுக்கு எவ்வளவு லாஸ் கிடைச்சிருக்கு, 600 மார்க் டவுன்னா லாஸ், 600 லாஸ் கிடைச்சிருக்கு. அந்த 600 எஃபெக்ட மெமோரண்டம் ஸ்டாக் அக்கவுண்ட்ல ஆப்போசிட் சைடு கொடுக்கணும். லாஸ் மட்டும் எவ்வளோ 600. இந்த 600ஓட எஃபெக்ட ஆப்போசிட் டிபார்ட்மெண்ட் அக்கவுண்டோட மார்க்அப்ல இங்க கொடுக்கணும். நெக்ஸ்ட், goods purchased during the year were marked down by 1,200 from a cost of 15,000. Marked down stock costing 5,000 remained unsold on 31/3/2013. இது என்னன்னா, goods purchased during the year were marked down 1,200 from a cost of 15,000. அதாவது இந்த பர்ச்சேஸ் வேல்யூ இந்த இயர்ல பண்ண பர்ச்சேஸ்ல ஒரு கூட்ஸ் வந்து 15,000 காஸ்டோட கூட்ஸ் வந்து 1,200 மார்க் டவுன் லாஸ்ட்க்கு சேல் பண்ணிருக்காங்க. அதாவது 15,000 காஸ்டோட கூட்ஸ் 1,200 லாஸ்ட்க்கு சேல் பண்ணிருக்காங்க. பர்ச்சேஸோட லாஸ் எங்க புக் பண்ண, ஓப்பனிங் ஸ்டாக்கோட லாஸ் எங்க புக் பண்ணோம், ஆப்போசிட் சைடு. அதே மாதிரி பர்ச்சேஸோட ஸ்டாக் எங்க புக் பண்ணோம், ஆப்போசிட் சைடு, பை மார்க் டவுன் ஆர் மார்க் அப் பை டவுன். பர்ச்சேஸ் எவ்வளோ 1,200. அப்புறம் அதுல ஒரு கண்டினியூவேஷன் இருக்கு, marked down stock costing 5,000 remained unsold on 31/3/2013. இதுல என்னன்னா 15,000 ஸ்டாக் இருக்கிற கூட்ஸ 1,200க்கு லெஸ்ஸா வித்தாங்க. அப்போ 5,000 இருக்கிற கூட்ஸ எவ்வளவுக்கு வந்து கம்மி பண்ணி விற்கணும், 5,000 divided by cross multiplication 15,000 into 1,200 400. இது வந்து ஆப்வியஸ்லி க்ளோசிங் ஸ்டாக்கோட மார்க் டவுன். ஓப்பனிங் ஸ்டாக்கோட மார்க் டவுன் இங்க எழுதணும், அப்ப க்ளோசிங் ஸ்டாக்கோட மார்க் டவுன் இங்க எழுதணும், டு மார்க் அப் பை டவுன். க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ 400. இப்போ இங்க ஓப்பனிங் ஸ்டாக்கோட மார்க் டவுன் எழுதிட்டோம். இப்போ இங்க பர்ச்சேஸோட மார்க் டவுன், மெமோரண்டம் ஸ்டாக் அக்கவுண்ட் பர்ச்சேஸ். இங்க க்ளோசிங் ஸ்டாக்கோட மார்க் டவுன் பை மெமோரண்டம் ஸ்டாக் அக்கவுண்ட் க்ளோசிங் ஸ்டாக் 400. நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் நான் இது உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் மெமோரண்டம் ஸ்டாக் அக்கௌண்ட், மெமோரண்டம் டிபார்ட்மெண்டல் அக்கௌண்ட். மெமோரண்டம் ஸ்டாக் அக்கௌண்ட் எப்பவுமே செல்லிங் பிரைஸ்ல தான் இருக்கணும். அதோட மார்க்அப்னா அந்த ப்ராஃபிட்டை நம்ம வந்து இங்க காமிக்கணும். இப்போ டெபிட் சைடு என்ன இருக்கோ அது வந்து மார்க்கப்போட கிரெடிட் சைடு, மெமோரண்டம் ஸ்டாக்கோட கிரெடிட் சைடு என்ன இருக்கோ அதோட மார்க்கப்போட டெபிட் சைடு. ஃபர்ஸ்ட் வந்து இங்க வந்து ஸ்டாக் வந்து 65,000. செல்லிங் பிரைஸோட ஃபார்முலா காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ். இங்க வந்து சம்மிலே கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் 3 இயர்ஸாவே அவங்க மார்க்அப் வந்து 25% தான் வைக்கிறாங்க. அப்போ ஓப்பனிங் ஸ்டாக் காஸ்ட்ல இருக்கு பிளஸ் 65,000 into 25% 16,250 81,250.
மெமோரண்டமோட ஸ்டாக் அக்கௌண்ட் 81,250. இதோட மார்க்அப் எவ்வளோ 16,250. ஆப்போசிட் சைடு எழுதுங்க. பை பேலன்ஸ் பிராட் டவுன். பேலன்ஸ் பிராட் டவுன் எழுதலாம், இல்லைன்னா மெமோரண்டம் ஸ்டாக் அக்கௌண்ட் ஓப்பனிங் ஸ்டாக்னு எழுதலாம். 16,250. நெக்ஸ்ட் வாங்க, பர்ச்சேஸும் காசுல கொடுத்துருக்காங்க. பர்ச்சேஸ் எவ்வளோ 2 lakh. அதோட மார்க்அப் சேம் 25% தான், 25%. அதோட மார்க்அப் அமௌண்ட் எவ்வளோ 50. அப்போ செல்லிங் பிரைஸ் எவ்வளோ 2,50,000. 2 பர்ச்சேஸ் 2,50,000. இதோட மார்க்அப் என்ன 50,000. இங்க எங்க இருக்கு பர்ச்சேஸ் டெபிட் சைடு. மார்க்அப் அப்ப எந்த சைடு வரணும் கிரெடிட் சைடு. பை மெமோரண்டம் ஸ்டாக் அக்கௌண்ட் பர்ச்சேஸ் மார்க்அப் 50,000. அப்புறம் சேல்ஸ்ல எந்த மார்க்அப்பும் நமக்கு மென்ஷன் பண்ணல, அதை எடுத்து எழுத வேணாம். நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க, ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக்ல ஒரு ஷார்டேஜ் இருக்குது, எவ்வளோ 1000. அது வந்து எதுல இருக்கு காஸ்டிங்ல. அதுவும் நம்ம எதுல எழுதணும் செல்லிங் பிரைஸ்ல. அப்போ 1000 × 25/100 250. 1000 + 250 1250. டோட்டல் ஷார்டேஜோட செல்லிங் பிரைஸ் எவ்வளோ 1250. இது எந்த சைடு இருக்கு மெமோரண்டம் ஸ்டாக்ல கிரெடிட் சைடு இருக்கு. இதோட மார்க்அப் எவ்வளோ 250. அது எந்த சைடு வரணும் டெபிட் சைடு. டு மெமோரண்டம் ஸ்டாக் அக்கௌண்ட் ஷார்டேஜ் மார்க்அப் 250. அடுத்தது வாங்க, நெக்ஸ்ட் கண்டென்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க, செவன்த் சம் உடைய செகண்ட் கண்டென்ட்ல opening stock 1 for 2012 including goods costing 6,000 has been sold during their and had been marked down in the selling price 600. அதாவது இந்த ஓப்பனிங் ஸ்டாக் 81,250ல ஒரு 6,000 கூட்ஸோட காஸ்டிங் வந்து ஒரு கூட்ஸை வந்து சேல் பண்ணியிருக்காங்க. அந்த கூட்ஸோட காஸ்ட் வந்து 6,000. அதை சேல் பண்ணும்போது அந்த 6,000 ரூபாய் கூட்ஸை சேல் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு 600 rupees வந்து லாஸ் வந்திருக்கு. என்ன வந்திருக்கு 600 மார்க் டவுன் தான் லாஸ். ஓப்பனிங் ஸ்டாக்கோட லாஸை வந்து மெமோரண்டமோட ஸ்டாக் அக்கௌண்ட் ஆப்போசிட்ல மென்ஷன் பண்ணோம். எங்க மென்ஷன் பண்ணோம் ஆப்போசிட்ல. பை மார்க் டவுன் ஓப்பனிங் ஸ்டாக் 600. கிளியரா புரிஞ்சுச்சுங்களா? அதே மாதிரி the remaining stock has been sold. Okay, third point, goods purchased during the year were marked down 1,200 from a cost of 15,000. அதாவது during the year நம்ம பர்ச்சேஸ் பண்ணது எவ்வளோ 2,50,000. இந்த கூட்ஸ்ல ஒரு 15,000 கூட்ஸை சேல் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு 1,200 மார்க் டவுன் வந்திருக்கு. அதாவது ஓப்பனிங் ஸ்டாக்ல இருக்க கூட்ஸை சேல் பண்ணும்போது மார்க் டவுன் வந்தாலும் மெமோரண்டம் ஸ்டாக் அக்கௌண்ட் ஆப்போசிட்ல எழுதணும். பர்ச்சேஸ் பண்ண கூட்ஸ்ல சேல் பண்ணும்போது அவங்களுக்கு லாஸ் வந்தா மார்க் டவுன் வந்தாலும் மெமோரண்டம் ஸ்டாக்கோட ஆப்போசிட்ல எழுதணும். பை மார்க் அப் த டவுன் பர்ச்சேஸ் குட்ஸ் 1,200. ஓகேங்களா? இந்த ரெண்டு எஃபெக்டையும் இந்த ஆப்போசிட்ல கொடுக்கணும். டு மெமோரண்டம் ஸ்டாக் அக்கௌண்ட் ஓப்பனிங் ஸ்டாக் 600, டு மெமோரண்டம் ஸ்டாக் பர்ச்சேஸ் 1,200. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ அதுல கண்டினியூ மார்க் டவுன் ஸ்டாக் காஸ்டிங் 5,000 ரிமைண்டர்ஸ் அன்சோல்டு குட்ஸ். அதாவது க்ளோசிங் ஸ்டாக் அன்சோல்டு குட்ஸ் ஆன் 31st March 2013 அது க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக் அவங்க கிட்ட ஒரு 5,000 ரூபாய் இருக்கு. அதுலயும் வந்து மார்க் டவுன் தான் ஆகும்னு அவங்களே சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அது ப்ராஃபிட்ல விற்க முடியாது, அது லாஸ்ல தான் விற்க முடியும்னு சொல்றாங்க. அந்த லாஸ் வேல்யூ என்னன்னு தெரியணும். 15,000 கூட்ஸ் விற்கும் போது 1,200 லாஸ் வந்துச்சு. அப்போ 5,000 விற்கும் போது எவ்வளவு வரும்? கிராஸ் மல்டிபிகேஷன் 5,000 divided by 15,000 into 1,200. லாஸ் எவ்வளோ? மார்க் டவுன் எவ்வளோ? 400. ஓப்பனிங் ஸ்டாக்கோட மார்க் டவுனை கிரெடிட்ல எழுதணும், அதாவது ஆப்போசிட் சைடு. அப்போ க்ளோசிங் ஸ்டாக்கோட மார்க் டவுனை டெபிட் சைடு எழுதுங்க. டு மார்க் அப் டவுன் க்ளோசிங் ஸ்டாக் 400. இந்த 400ஓட எஃபெக்டை இந்த டெபிட் சைடுக்கு பை மெமோரண்டம் ஸ்டாக் அக்கௌண்ட் க்ளோசிங்ல கிரெடிட் சைடு கொடுக்கணும். இப்போ டோட்டல் பண்ணீங்கன்னா இந்த சைடு வந்து 3,31,650 வரும். இந்த சைடு கம்மியா வரும். அதனால பேலன்சிங் ஃபிகர் வந்து ஏன்னா ஸ்டாக் அக்கௌண்ட் தானே, பேலன்சிங் ஃபிகர் என்ன க்ளோசிங் ஸ்டாக் பை பேலன்ஸ் பிராட் ஸ்கொயர் டவுன் எவ்வளவு வரும்னா 28,600. ஓகேங்களா? இப்போ இந்த 28,600 உடைய இது வந்து செல்லிங் பிரைஸ். இது என்ன செல்லிங் பிரைஸ். இப்போ இதோட காஸ்ட் இதோட மார்க்அப் வந்து கண்டுபிடிக்கணும். சேம் 28,000. இப்போ எப்படி நம்ம ஓப்பனிங் கண்டுபிடிச்சோம் அதே மாதிரி தான் 28,600 பிளஸ் மார்க்அப் ஈக்குவல் டு 28,600 வந்து செல்லிங் பிரைஸ். இப்போ இதோட மார்க்அப் என்னன்னு கண்டுபிடிக்கணும்.
க்ளோசிங் ஸ்டாக் என்னன்னு தெரிஞ்சிடும். செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? 125. 125 இருக்கும்போது 28,600. அப்போ 25% இருக்கும்போது என்ன இருக்கும்? 25/125 into 28,600, 5,720. கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இந்த க்ளோசிங் ஸ்டாக் வந்து செல்லிங் பிரைஸ்ல இருக்கு. அப்ப இதோட மார்க்அப் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். க்ளோசிங் ஸ்டாக்கோட மார்க்அப் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு வந்து காஸ்ட்டும் தெரியாது, மார்க்அப்பும் தெரியாது, ஆனால் செல்லிங் பிரைஸ் மட்டும் தெரியும். செல்லிங் பிரைஸ் எங்க என்ன? 100 plus 25% ஆஃப் மார்க்அப் 125. 20, அதாவது 125 இருக்கும்போது 28,600 இருக்கு. அப்போ 25 இருக்கும்போது என்னவா இருக்கும்? கிராஸ் மல்டிபிகேஷன் 25/125 into 28,600, 5,720. இது வந்து இதோட ஓப்பனிங் ஸ்டாக்கோட மார்க்கப்ப கிரெடிட் சைடு எழுதணும் டிபார்ட்மெண்ட் மார்க்அப் அக்கௌண்ட்ல. க்ளோசிங் ஸ்டாக்கோட மார்க்கப்ப டெபிட் சைடு எழுதணும். டு மெமோரண்டம் ஸ்டாக் அக்கவுண்ட் க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ? 5,720. இப்போ இது வந்து 66,650. இங்க டிஃபரன்ஸ் வரது வந்து ப்ராஃபிட், net profit. To net profit 58,880. கிளியரா புரியுது உங்களுக்கு? ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், இதுல எந்த சேஞ்சஸ் இல்ல. மெமோரண்டமோட ஸ்டாக் அக்கௌண்ட் எழுதும்போதே மெமோரண்டமோட டிபார்ட்மெண்ட் மார்க்அப் எழுதணும். ஓப்பனிங் ஸ்டாக் காஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. நம்ம இங்க மெமோரண்டம் ஸ்டாக் அக்கௌண்ட்னாவே செல்லிங் பிரைஸ்ல தான் எழுதணும். மெமோரண்டமோட ஸ்டாக் அக்கௌண்ட் செல்லிங் பிரைஸ். காஸ்ட் இருக்கு, மார்ஜின் மார்க்அப் கண்டுபிடிச்சு செல்லிங் பிரைஸ். பர்ச்சேஸோட காஸ்ட் இருக்கு, மார்க்அப் கண்டுபிடிச்சு செல்லிங் பிரைஸ். இதோட மார்க்அப் வந்து மெமோரண்டமோட மார்க்அப்ல கிரெடிட் சைடு, இதோட பர்ச்சேஸோட இது கிரெடிட் சைடு. சேல்ஸ் எழுதிருக்கோம், ஷார்டேஜோட மார்க்அப் டெபிட் சைடு. மெமோரண்டம் அதாவது ஓப்பனிங் ஸ்டாக் இங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். அந்த ஓப்பனிங் ஸ்டாக் விற்கும் போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு லாஸ் வந்துச்சுன்னா, மார்க் டவுன் வந்துச்சுன்னா, அது வந்து மெமோரண்டம் ஸ்டாக்கோட கிரெடிட் சைடு எழுதணும். பர்ச்சேஸ் கூட்ஸ்ல எதனா சேல் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து மார்க் டவுன் வந்தா மெமோரண்டம் ஸ்டாக்கோட கிரெடிட் சைடு எழுதணும். இந்த ரெண்டு வேலையும் மெமோரண்டம் டிபார்ட்மெண்ட் மார்க்கெட் அக்கௌண்ட்ல ஆப்போசிட் சைடு எழுதணும். இப்போ இது பண்ணி நம்மளுக்கு க்ளோசிங் ஸ்டாக் கிடைக்கும். இந்த க்ளோசிங் ஸ்டாக் எதுல வரும்? செல்லிங் பிரைஸ்ல வரும். நம்மளுக்கு என்ன தெரியணும்? மார்க்அப் தெரியணும். செல்லிங் பிரைஸோட ரேஷியோ என்ன? 125. 125 இருக்கும்போது 28,600னா நம்மளோட மார்க்அப் என்ன? 25. அப்போ 25 இருக்கும்போது எவ்வளோ? கிராஸ் மல்டிபிகேஷன் 5,720. க்ளோசிங் ஸ்டாக்கோட மார்க்அப் எந்த சைடு வரணும்? மெமோரண்டமோட மார்க்கப்போட டெபிட் சைடு வரணும். 5,720. அப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய அக்கௌண்டோட ப்ராஃபிட். இப்போ நம்ம ட்ரேடிங் P&L பார்க்கலாம். ட்ரேடிங் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்டோட ட்ரேடிங் அக்கௌண்ட் பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் ஓப்பனிங் ஸ்டாக் நமக்கு காஸ்ட்ல இருக்கா, அப்படியே எடுத்து எழுதலாம். ஓப்பனிங் ஸ்டாக் என்ன வருது? 65,000. பர்ச்சேஸ் இங்க செல்லிங் பிரைஸ் எடுத்து எழுத வேணாம், இங்க காஸ்ட்லயே எடுத்து எழுதலாம். ஓப்பனிங் ஸ்டாக்கோட காஸ்ட் வந்து 65,000. இது வந்து 2 lakh. ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 65,000 காஸ்ட்ல தான் எடுத்து எழுதணும், செல்லிங் பிரைஸ்ல எழுதக்கூடாது. ட்ரேடிங் அக்கௌண்ட்ல எழுதும்போது காஸ்ட்ல எடுத்து எழுதுங்க.
ஓப்பனிங் ஸ்டாக் இது வந்து 65, பர்ச்சேஸ் வந்து 2 lakh, சேல்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க சம்ஸ்ல 3 lakh. சம்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே எடுத்து எழுதுங்க. ஓப்பனிங் ஸ்டாக் காஸ்ட் 65,000, பர்ச்சேஸ். நீங்க சப்போஸ் செல்லிங் பிரைஸ் எழுதிங்கன்னா திருப்பி நம்ம ஜெனரல் P&L புக் பண்ணி ஸ்டாக் ரிசர்வ் எழுதணும். இது வந்து நம்ம கரெக்டான கண்டுபிடிக்கிறதுக்கு, நம்ம போட்டிருக்க மெமோரண்டம் கரெக்டான கண்டுபிடிக்கிறதுக்கு. பை ஷார்டேஜ் எவ்வளோ 1000. க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ 28,600 மைனஸ் அதோட மார்க்அப் எவ்வளோ 5,720. அதோட காஸ்ட் வந்து 22,880. 22,880. இந்த சைடு வந்து 3,23,880. 3,23,880 to gross profit. இதை கால்குலேட் பண்ணா gross profit வந்து 58,880. இந்த கிராஸ் ப்ராஃபிட்டும் மெமோரண்டமோட டிபார்ட்மெண்ட்ல வர மார்க்கப்பும் சேமா இருந்தா தான் சம்மு கரெக்ட், இல்லைன்னா சம்மு ராங். காஸ்ட்ல கொடுத்துருக்கிறத அப்படியே எடுத்து சம்மில் காஸ்ட்ல கொடுத்துருக்காங்களா காஸ்ட்ல எடுத்து எழுதுங்க. சம்மில் செல்லிங் பிரைஸ்ல கொடுத்துருக்காங்களா செல்லிங் பிரைஸ்ல எழுதுங்க. எந்த சேன்ஸும் கிடையாது. ஓப்பனிங் ஸ்டாக் காஸ்ட்ல இருக்கு 65, பர்ச்சேஸ் காஸ்ட்ல இருக்கு 2 lakh, சேல்ஸ் 3 lakh கொடுத்துருக்காங்க, ஷார்டேஜ் 1000 கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் ஸ்டாக் நம்ம கண்டுபிடிச்சோம். என்ன வருது ஸ்டாக் அக்கௌண்ட்ல 28,600. இது வந்து வித் மார்க்அப். நம்ம காஸ்ட்ல தான் எடுத்து எழுதணும். காஸ்ட்ல எழுதும்போது மார்க்அப் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 5,720. 28,600 மைனஸ் 5,720 22,880. இதை ஆட் பண்ணீங்கன்னா 3,23,880. அதை வந்து லெஸ் பண்ணீங்கன்னா 58,880. இந்த கிராஸ் ப்ராஃபிட்டும் மார்க்அப்ல ஒரு கிராஸ் ப்ராஃபிட்டும் சேமா இருந்ததா சம் கரெக்ட். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. டிபார்ட்மெண்ட்டு உங்கள் சிஏ இன்ஸ்டியூட்டில் ஸ்டடி மெட்டீரியலுக்கு இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இதோட முடிஞ்சிடுச்சு.